அட்மிஷன் ப்ராசஸ் குறித்த தகவல்கள். முதலில் நீங்கள் holycrossngl.edu.in எனும் வெப்சைட்டுக்குள் நுழையவும். அதில் அட்மிஷன் ஓப்பன் எனும் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் விண்ணப்பிப்பதற்கான விதிமுறைகள் குறித்த பக்கத்திற்குள் நுழைவீர்கள். அப்பக்கத்தில் ரெஜிஸ்டர் நவ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் விண்ணப்பிப்பதற்கான பக்கத்திற்குள் நுழைவீர்கள். நீங்கள் யூஜி அதாவது இளம் கலைக்கு விண்ணப்பிக்க உங்கள் +2 பதிவெண்ணையும், பிஜி அதாவது முதுகலைக்கு விண்ணப்பிக்க உங்கள் இளங்கலை பதிவெண்ணையும் குறிப்பிடுக. பின் உங்கள் பெயர், பிறந்த தேதியை குறிப்பிடுக. அடுத்து உங்கள் மதத்தை தேர்வு செய்க. கிறிஸ்டியன் என்றால் ரோமன் கேத்தலிக் என்ற ஆப்ஷனில் எஸ் அல்லது நோ என்பதை கிளிக் செய்யவும். அடுத்து கம்யூனிட்டி ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் காஸ்டை தேர்வு செய்யவும். தொடர்ந்து உங்கள் இமெயில் ஐடி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணை குறிப்பிடவும். பின் நீங்கள் விளையாட்டு வீரரா என்ற ஆப்ஷனில் எஸ் அல்லது நோ என்பதை கிளிக் செய்யவும். நீங்கள் எஸ் என்னும் ஆப்ஷனை கிளிக் செய்தால் தொடர்ந்து லெவல் ஆப்ஷனை கிளிக் செய்து டிஸ்ட்ரிக்ட் அல்லது ஸ்டேட் என்பதில் உங்களுக்கு பொருத்தமான ஆப்ஷனை கிளிக் செய்து எந்த விளையாட்டு என்பதையும் குறிப்பிடவும். அதனைத் தொடர்ந்து டிஃபரண்ட்லி ஏபிள்ட் என்னும் ஆப்ஷனில் எஸ் அல்லது நோ என்பதில் உங்களுக்கு பொருத்தமானதை டிக் செய்யவும். அதனைத் தொடர்ந்து இராணுவ வீரர் மகள் எனில் எஸ் என்னும் ஆப்ஷனையும், இல்லை எனில் நோ என்னும் ஆப்ஷனையும் டிக் செய்யவும். மேலும் பேரண்ட் மொபைல் நம்பர் ஆப்ஷனில் உங்கள் பெற்றோரின் தொடர்பு எண்ணை குறிப்பிடவும். ஹாஸ்டல் அகாமடேஷன் ஆப்ஷனில் நீங்கள் விடுதியில் தங்கி படிக்க விரும்பினால் எஸ் என்பதையும், இல்லை எனில் நோ என்பதையும் டிக் செய்யவும். அடுத்து ஸ்டேட்டை கிளிக் செய்யவும். நீங்கள் வேறு மாநிலத்தை அல்லது வேறு நாட்டை சார்ந்தவராக இருந்தால் உங்கள் மதிப்பெண் சான்றிதழை பதிவேற்றம் செய்யலாம். அடுத்து கண்ட்ரி எனும் ஆப்ஷனை கிளிக் செய்து நீங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர் என்பதை குறிப்பிடவும். அடுத்து அகாடமிக் டீட்டெயில்ஸ். நீங்கள் இளம் கலைக்கு விண்ணப்பிக்க யூஜி என்ற ஆப்ஷனையும், முதுகலைக்கு விண்ணப்பிக்க பிஜி என்ற ஆப்ஷனையும் கிளிக் செய்யவும். அடுத்து இளம் கலைக்கு விண்ணப்பிப்பவர்கள் எஜுகேஷனல் போர்டு எனும் ஆப்ஷனை கிளிக் செய்து ஸ்டேட் போர்டு அல்லது சிபிஎஸ்இ அல்லது அதர்ஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு பொருத்தமானதை தேர்வு செய்யவும். பின் நீங்கள் படித்த மேஜர் கோர்ஸ் என்ன என்பதை செலக்ட் செய்யவும். தொடர்ந்து மீடியம் ஆஃப் ஸ்டடி என்னும் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்களுக்கு பொருத்தமானதை தேர்வு செய்க. அனைத்தையும் நிறைவு செய்த பின் சேவ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். பின் கோர்ஸ் என்ற பக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். அதில் புரோகிராம் என்ற ஆப்ஷனில் உங்களுக்கு தேவையான துறையை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதிகபட்சமாக நீங்கள் 4 துறைகளை தேர்வு செய்யலாம். தேர்வு செய்த பின் அதன் கீழ் தென்படும் பிரையாரிட்டி என்ற தலைப்பின் கீழ் நீங்கள் படிக்க விரும்பும் பாடங்களை முன்னுரிமையின் அடிப்படையில் 1, 2, 3, 4 என வரிசைப்படுத்தவும். அதன் பிறகு சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் நீங்கள் விண்ணப்பித்ததற்கான தொகை எவ்வளவு என்பதை திரையில் காண்பீர்கள். அதில் பே நவ் ஆப்ஷனை கிளிக் செய்து தொகையை செலுத்த வேண்டும். சிறிது காத்திருப்புக்கு பின் அதே பக்கத்தில் பணம் செலுத்தியதற்கான செய்தியை பெறுவீர்கள். அதன் பின் நீங்கள் எத்தனை பாடங்களுக்கு விண்ணப்பித்தீர்களோ அதற்குரிய தனித்தனி குறுஞ்செய்தியை பெறுவீர்கள். குறுஞ்செய்தியில் நீங்கள் பெற்ற யூசர் நேம், பாஸ்வேர்டை பயன்படுத்தி மீண்டும் வெப்சைட்டுக்குள் நுழைந்து நீங்கள் எப்போது உங்கள் மதிப்பெண்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற தகவலையும், இதுவரை நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸில் நிறைவு செய்த நிலைகளையும் காணலாம். இத்துடன் 2வது கட்ட செயல்முறை நிறைவு பெறுகிறது. உங்கள் மதிப்பெண் வந்தவுடன் 3வது கட்ட செயல்பாட்டிற்காக நீங்கள் ஏற்கனவே குறுஞ்செய்தியில் பெற்ற லிங்கை பயன்படுத்தியோ அல்லது holycrossngl.edu.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தியோ HCCNGL admin என்ற லாகின் பக்கத்தில் நுழைய வேண்டும். அதில் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட யூசர் நேம், பாஸ்வேர்டை பயன்படுத்தி உங்கள் அட்மிஷன் ப்ராசஸை லாகின் செய்யவும். அதில் அப்லோட் மார்க் ஹியர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து உங்களது மதிப்பெண்களை பதிவு செய்யவும். அதனைத் தொடர்ந்து சப்மிட் மார்க்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இத்துடன் 3வது கட்ட செயல்முறை நிறைவு பெறுகிறது.
அதனைத் தொடர்ந்து செலெக்ஷன் ப்ராசஸ், இது கல்லூரிக்குரியது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்ததாக வெரிஃபிகேஷன் ஆப்ஷன். இதற்கு நீங்கள் ஒரிஜினல் சான்றிதழ்களை கல்லூரிக்கு கொண்டு வருதல் வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பிறகு உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். அதன் பிறகு நீங்கள் பணம் செலுத்துதல் வேண்டும். பணம் செலுத்திய பிறகு பேமெண்ட் ஆஃப் கோர்ஸ் என்னும் ஆப்ஷன் நிறைவடையும். அடுத்ததாக அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷன். இது அட்மிஷன் ஆப்ஷன் மெனுவில் காணப்படும். இதில் உங்களின் பாலினம், தந்தை தாயின் பெயர், படிப்பு, பணி, ஆண்டு வருமானம், ஆதார் எண், பிளட் குரூப், திருமணம் ஆனவரா இல்லையா, NSS NCC ஆகிய விவரங்களை குறிப்பிடவும். தொடர்ந்து உங்கள் புகைப்படத்திற்கான இடத்தில் உங்கள் கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அட்ரஸ் ஆப்ஷனில் தாலுகா, கிராமம், தெரு, அஞ்சல் குறியீட்டு எண்ணை குறிப்பிடவும். அதனைத் தொடர்ந்து எம்இஸ் எண், ABCD எண் தெரிந்திருந்தால் குறிப்பிடவும். பின் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் எஸ் ஆப்ஷனையும், இல்லையெனில் நோ ஆப்ஷனையும் கிளிக் செய்யவும். இவ்வாறு அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் பதிவு செய்யவும். இந்த நெறிமுறைகளை முடித்த பின் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அடுத்ததாக பிரிண்ட் ஆப்ஷன். இதில் அட்மிஷன் ஆப்ஷனில் அட்மிஷன் கார்டை பதிவிறக்கம் செய்து கல்லூரியில் ஒப்படைக்க வேண்டும். பின் குறிப்பு, பர்சனல் அகாடமிக் டீடைல்ஸ், பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், செலெக்ஷன் லெவல் ஆப்ஷன், வெரிஃபிகேஷன் லெவல், பேமெண்ட் ஆஃப் கோர்ஸ், அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ற ஒவ்வொரு நிலையும் நிறைவடையும் போது அந்தந்த ஆப்ஷன்கள் பச்சை நிறத்தில் காணப்படும். இந்நெறிமுறைகளை பயன்படுத்தி ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். விண்ணப்பிப்பதில் ஏதேனும் சிரமங்களோ சந்தேகங்களோ இருந்தால் 04652261473 அல்லது 9442972473 அல்லது 9442161473 எண்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது கல்லூரிக்கு வருகை தந்து கல்லூரியில் செயல்படும் உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம்.